ஹலோ வணக்கம் மக்களே. உப்பு, கருவேப்பிலை, தக்காளி, உள்ளி, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, தனியாத்தூள் இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க மக்களே. எடுத்து நல்லா அரைங்க. கூட புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைச்சி வச்சுருக்கீங்கள அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைங்க. ஒரு மாதிரி பிறுன்னு அரைக்காமல் நல்ல அந்த கூல் ஃபார்மேட்டில் அரைங்க. அரைச்சி என்ன பண்ணுங்கள், மீன் வச்சுருப்பீங்களா, மீனை நல்லா கழுவி வச்சுருப்பீங்க. ஒரு அளவுக்கு தான் மக்களே மீனை கழுவணும். கழுவி என்ன செய்யணும், இந்த மிக்ஸை போட்டு நல்லா விரசணும். இப்போ விரசும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உப்பு காணாதுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, 3 மிளகாய், 3 மிளகாய் இவ்வளோத்தையும் வெட்டி கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா கொதிக்க வைங்க மக்களே. நல்லா கொதிக்க வைக்கும்போது ஒரு அழகான ஸ்மெல் வரும். அந்த கரெக்டாக 15 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு அழகான ஸ்மெல் வரும். அப்போ கருவேப்பிலை போட்டு ஒரு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலையும் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் கொதிக்க விடுங்க மக்களே. டேஸ்டியான ஈஸியான ஃபிஷ் குழம்பு ரெடி மக்களே. இதை யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. அடுத்த நாள் பழைய சோறு கூட வச்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நான் சாப்பிட போகிறேன். பாய் மக்களே. நன்றி மக்களே.